பர்ஸ் நம்ம இன்றைக்கி சூப்பரான ஒரு அடை தோசை தான் பார்க்க போகிறோம். ரொம்ப சத்தான அடை தோசை. அதுக்கு தேவையான பொருட்களை பார்த்துக்கலாம். இட்லி அரிசி வந்து 1 கப் எடுத்திருக்கேன். நான் மெஷர் பண்ணது இந்த மெஷர்மெண்ட்டில் மெஷர் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி கருப்பு உளுந்து எடுத்திருக்கேன். இந்த உளுந்து வந்து 1/2 கப் எடுத்திருக்கேன் இதே கப்பில். அதே மாதிரி துவரம்பருப்பு 1/2 கப் எடுத்திருக்கேன். சிறுபருப்பு 1/2 கப் எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் கடலைப்பருப்பும் 1/2 கப் எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் காரத்துக்கு தேவை நமக்கு வந்து காஞ்ச மிளகாய் வேணும். ஸோ காஞ்ச மிளகாய் ஒரு 5-6 எடுத்திருக்கேன். இது எல்லாத்தையுமே வந்து நம்ம ஒரு 5 மணி நேரம் நல்லா கழுவி ஊற வச்சிடணும். ஊற வச்சதுக்கப்புறம் மிக்ஸி ஜாரில் போட்டு நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வரணும். அதுக்கப்புறம் எப்படி செய்யலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இங்கே பாருங்கள் வியூவர்ஸ், நம்ம காட்டின எல்லா பருப்பு வகையும் நம்ம மிக்சியில் போட்டு அரைச்சி ஸோ இந்த மாதிரி ஒரு மாவு பதத்துக்கு கொண்டு வந்துட்டோம். இப்போ அடுத்த ஸ்டெப் பார்க்கலாம். நம்ம இதை எடுத்து ஓர வச்சுக்கலாம். இப்போ வந்து என்னென்னா நம்ம வந்து தாளித்து அதில் கொட்ட போகிறோம். அதுக்கு வந்து ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் எடுத்திருக்கேன். அது சின்னதாக நறுக்கி வச்சுருக்கோம். ஒரு 3 சைஸ் பச்சை மிளகாய் எடுத்து வச்சுருக்கேன். அதையும் சின்னதாக பொடிசாக நறுக்கி வச்சுருக்கேன். கொஞ்சம் கருவேப்பிலை. நம்ம வந்து மாவு போட்டு அரைக்கும் பொழுது, பருப்பெல்லாம் போட்டு அரைக்கும் பொழுது சீரகமும் சேர்த்து அரைச்சிக்கோங்க. அது ரொம்ப நல்லது. இப்போ வந்து ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம். இதில் வந்து ஒரு பேன் வச்சுக்கலாம். ஸோ பேன் கொஞ்சம் சூடாகட்டும். நம்ம வந்து தாளிச்சு எடுக்க எண்ணெய் எடுத்துக்கலாம். இப்போது எண்ணெய் விட்டுக்கலாம். தேவையான அளவு எண்ணெய் விட்டுக்குங்க. ஏன்னா நம்ம வந்து வதக்கணும். இப்போ வந்து காஞ்சிடுத்து. இப்போ நம்ம வந்து கடவுள் தம்பரை போட்டுக்கலாம். பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். கருவேப்பிலையும் இது கூட சேர்த்துக்கலாம். இப்போ இது கூட பொடிசாக கட் பண்ண வெங்காயத்தையும் சேர்த்து நம்ம நல்லா வதக்கி எடுத்து நம்ம அரைச்சி வச்சிருக்க அந்த மாவில் நம்ம இப்போ கொட்டிக்கலாம். இப்போது நம்ம வதக்கி விட்டுடலாம். ஆல்ரெடி வந்து மாவு வந்து அரைக்கும் பொழுது நான் கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கிட்டேன். ஸோ இன்னும் கொஞ்சம் உப்பு வந்து நம்ம வந்து வெங்காயம் வதக்கிறதுக்கு கொஞ்சம் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் வெங்காயம் வதக்கிறதுக்கு உப்பு சேர்த்து வெங்காயத்தை நம்ம வந்து வதக்கிடலாம். உப்பு சேர்த்தா கொஞ்சம் சீக்கிரம் வெங்காயம் வதங்கிடும். இது வந்து ரொம்ப ப்ரௌன் ஆகணும்னு அவசியம் கிடையாது. ஒரு சாலோ ஃப்ரை மாதிரி பண்ணிவிட்டு எடுத்து நம்ம அதில் கொட்டிக்கலாம். நமக்கு என்னென்ன தானியம் தேவையோ போட்டுக்கலாம். மூக்கல்ல சேர்த்துக்கலாம், பச்சை பயிர் சேர்த்துக்கலாம், சோயா சேர்த்துக்கலாம். நம்மளோட இஷ்டம் தான். என்னென்ன தானியம் இருக்கோ எல்லாமே சேர்த்துக்கலாம். இது இப்போ சிம்பிளாக வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு 4-5 பருப்பு வகை வச்சு இப்போ நம்ம இந்த அடையை வந்து ரெடி பண்ணுறோம். இப்போ பாருங்கள், ஆல்மோஸ்ட் வந்து வெங்காயம் வந்து கொஞ்சம் சாலோ ஃப்ரை ஆகிடுச்சு. ஸோ அந்த வெங்காயம் கலர் மாறி ப்ரௌனாகவும் இல்லாமல் கொஞ்சம் நடுத்தர கலரில் வந்திருக்கு. இப்போ வந்து இதை அப்படியே நம்ம வந்து அரைச்சி வச்சுருக்க மாவில் வந்து நம்ம அப்படியே கலந்து விட்டுக்கலாம். இப்போ இதை நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போது ஒரு தவா வச்சுக்கலாம். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். நம்ம வந்து இதுக்கு நல்லெண்ணெய் சேர்த்தா ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த அடைக்கி நல்லெண்ணெய் சேர்த்து, இல்லை நெய் சேர்க்கணுன்னாலும் நெய் சேர்த்துக்கலாம். உங்களோட விருப்பம்தான். நான் வந்து இன்றைக்கி நல்லெண்ணெய் சேர்த்து தான் பண்ண போகிறேன். இப்போது தோசை சவை வந்து சூடாகிடுத்து பாருங்கள். இப்போ நம்ம வந்து அதில் வந்து தோசையை வந்து சுட்டு எடுத்துக்கலாம். உங்களுக்கு மெலிசா வேணும்னா மெலிசா சுட்டுக்கலாம். உங்களுக்கு கொஞ்சம் தடிமனாக வேணுமானா தடிமனாக சுட்டுக்கலாம். இப்போ கொஞ்ச நேரம் இது வேகட்டும். இப்போ பாருங்கள், நல்லா வெந்து வந்துட்டு. இப்போ இதை திருப்பி போட்டுக்கலாம். நம்ம திருப்பி போட்டு ஒரு 2 நிமிஷம் கழிச்சு எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், நல்லா வெந்துடுச்சு. நம்ம ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். எப்படி இருக்குது பாருங்கள் பார்க்குறதுக்கு. ஸோ இந்த அடமாவு வந்து நமக்கு புளிக்கணும்னு அவசியம் கிடையாது. ஆனால் நம்ம புளிக்க வச்சும் ஊற்றிக்கலாம்.
அடுத்து ஒன்று ஊற்றிடுறேன். சுடும் போதே வாசனை கம கமன்னு இருக்குங்க. நீங்கள் இதே மாதிரி மெத்தடில் செஞ்சு பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அதே மாதிரி குழந்தைங்களுக்கும் செஞ்சு கொடுங்க, குழந்தைங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போ நமக்கு அடுத்து ஊற்றின தோசையும் ரெடி ஆகிடுச்சு. இங்கே பாருங்கள் எவ்வளோ அழகாக ப்ரௌனாக வந்துருக்கு பாருங்கள். ஸோ இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். ஸோ இதை மாதிரி எவ்வளோ மாவு எத்தனை பேருக்கு தேவையோ அந்த அளவுக்கு நம்ம மாவு சுட்டு எடுத்துக்கலாம் தோசையை. இப்போ வந்து இதுக்கு நான் புதினா சட்னி தான் பண்ணியிருக்கேன். ஸோ புதினா சட்னி வச்சு சர்வ் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா எனக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ வியூவர்ஸ், பாய்.